தீபாவளி அன்னைக்கு நோன்பு எடுக்க அதிரசம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வேலை முடிக்கணும்னு மொத நாள் ப்ரிப்பரேஷன் வேலை பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் இங்க வேலையே இல்ல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நோன்பு அன்னைக்கு தான் பண்ணணும். எத்தன பேருக்கு இந்த நோன்பு பத்தி தெரியும்னு தெரியல. 21 டேஸ் விரதம் இருந்து தீபாவளி அன்னைக்கு ஆர் தீபாவளி நெக்ஸ்ட் டே அமாவாசை பொறுத்து டைம் வரும். அப்பதான் நோன்பு எடுக்கணும். 21 டேஸ் கணக்கு வருஷம் வருஷம் ஆயுத பூஜையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இயர் தீபாவளி அன்னைக்கே வந்துருச்சு. ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரொம்பவே டைம் இருந்தனால ஒரே ஒரு எண்ணெய் சட்டி தான் வரிசையா ஒரு ஒரு வடையா சுட்டு எடுத்தாச்சு. உளுந்த வடை, பருப்பு வடை, இனிப்பு வடை, கார வடை, அது போக சாம்பார், இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. இதுதான் எங்க மெனு எப்பயுமே தீபாவளிக்கு. நோம்பு முடிச்சு வந்து தான் சாப்பிடுவோம். ஸோ அன்னைக்கு நோ ரைஸ். எப்பயும் ஈவினிங் ஆயிரும் நோம்பு முடிக்க. ஸோ போயிட்டு வந்து தான் விரதம் விடுறது. இந்த நோம்பு கிளிப்ஸ், வீடியோஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். மார்னிங் ஒரு டைம் ஆஸ் யூசுவல் தீபாவளிக்கு சாமி கும்பிடுறது. கும்பிட்டு தான் நோம்புக்கு தனியா ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட்டா செஞ்ச எல்லாத்தையும் சாப்பிட்டு ஸ்வீட்ஸ், காரம் எல்லாம் வச்சு பக்கத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா தட்டுல வச்சு காலையிலேயே குடுத்துருவாங்க. ஆனா நாங்க தான் எப்பயும் ஈவினிங் குடுப்போம் கோயில் போயிட்டு வந்து. எல்லார் வீட்லயும் ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறதுன்னு வெரைட்டியா இருக்கும். நம்ம வடைய சாப்பிடுவாங்களா கூட தெரியாது. பட் இது நம்ம தீபாவளி வழக்கம் இல்லையா? ஸோ கரெக்ட்டா பண்ணிறணும். இந்த வீடியோ பார்க்கையில எல்லாரும் தீபாவளி முடிச்சு ஊர் பக்கம் போயிருப்பீங்க. இப்போ மெமரீஸ் ரீகலெக்ட் பண்ற மாரி தான் இருக்கும் ஒரு ஒரு வீடியோ பார்க்கையில. இதே வைப் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு தான் வரும். இந்த இயர் உங்க தீபாவளி எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.